எபிசோட் 5 ஆஞ்சநேயனின் மாபெரும் ஞானம். ஆஞ்சநேயனின் மாய மந்திரத்தின் உள்நிலை, அவன் ஞானம் மற்றும் அந்த மந்திரத்தின் பயன்கள் பற்றி விரிவாக பார்க்கின்றோம். ஆஞ்சநேயன் தன்னுடைய கடவுள் பரிவையும் இந்த உலகில் செய்யும் பணி பயன்களையும் கொண்டு பல துள்ளல் தரும் அனுபவங்களை பெறுகின்றான். இப்பொழுது அவன் இந்த மாய மந்திரத்தின் மூலம் உலகை மாற்றிய விதம் மற்றும் அவன் மயத்தில் உண்டாகும் புதிய விஷயங்களை விரிவாக காண்போம். ஆஞ்சநேயனின் ஞானத்தின் ஆரம்பம். ஆஞ்சநேயன் என்பது அந்தோஷனுடன் அனுபவிப்பவர் அல்ல, அவன் கடவுளின் திரு அருளை பெற்று மாயவிலக்கு மற்றும் ஆத்ம ஞானம் பெற்றவன். சிறுவயதில் மட்டுமே அவன் தன் பரம்பரையில் கற்றுக்கொண்டது அசைவுகளுக்கு எட்டிக்கொண்ட கடவுளின் அடிப்படை மூலதனங்களான அருள் மற்றும் ஆத்ம ஞானம். அவனுக்கு சாதாரண மனிதன் போல மாசுபாடுகள் இல்லை, ஏனெனில் அவன் இறைவனின் தூய ஆழமான அருளுக்கு துணையாக இருந்தான். அவன் மனதில் இறைவனின் பக்தியும் ஞானமும் கலந்திருந்தன, இதனால் அவன் வாழ்க்கையில் எதை நம்பினாலும் அந்த நம்பிக்கை அநேகமான உண்மையை வெளிப்படுத்தியது. மாய மந்திரத்தின் அறிமுகம். ஆஞ்சநேயன் தனது தந்தை வாலி மற்றும் தனது மூத்த சகோதரர் பரிஷ்ரியை அழைத்து வானம் மற்றும் பூமி இரண்டிற்கிடையில் இடைவெளியற்ற மாய மந்திரத்தை கற்றுக்கொள்ள முடிந்தான். இந்த மாய மந்திரம் பரமேஸ்வரனின் மிக பெரிய அருளின் ஒன்று. அந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஆஞ்சநேயன் தனது பரிமாணத்தை மாற்றி எங்கும் எவ்வளவு நேரமும் கூட சுலபமாக செல்ல முடியும். பரமேஸ்வரனின் மூலமாக இந்த மாய மந்திரம் அவனுக்கு அசாதாரணமான சக்தியை வழங்கியது. அது அவன் உடலை பலரின் பார்வையிலிருந்து மறைக்க வைப்பதோடு அவன் பல உலகங்களில் திரிந்துவிடுமாறும் செய்தது. அப்பொழுது ஆஞ்சநேயன் 4 பரிமாணங்களில் திகழும் திறன் பெற்றான்: காணாமல் போவது, பரிமாணம் மாறுவது, அசுவற்ற சக்தி மற்றும் எண்ணற்ற நபர்களை உருவாக்கி அவர்களுக்குள் கலந்து போவது. மாய மந்திரத்தின் பயன்கள் மற்றும் சோதனைகள். இந்த மாய மந்திரம் நமக்கு சக்தி, பரிமாண மாற்றம் மற்றும் உலகில் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கும் திறனை தருகிறது. ஆனாலும் இந்த மந்திரத்தின் பயன்பாடு வெறும் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் அது முக்கியமான பொருளாக மாறும் வழிகள் உண்மையில் ஆஞ்சநேயனுக்கு முழுமையாக புரிந்துள்ளன. ஆஞ்சநேயன் இந்த மாய மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு முழு நாட்டின் மத்தியில் ஒரே நேரத்தில் இருந்துவிட்டான், அந்த நபருடன் பேச செயல்படுத்தவும் உதவியவாறு. அதே நேரத்தில் அவன் மேலும் இந்த மாய மந்திரத்தை பயன்படுத்தி காடுகளில் வாலிகளின் முன் மறைந்து குற்றம் செய்யும் துறைகளில் கூட இறைவனின் அருள் கொண்டு பரிசுத்த எண்ணங்களை கொண்டு செயல்பட்டான். பயன்கள். ஆஞ்சநேயன் இந்த மாய மந்திரத்தின் மூலம் பல சோதனைகளுக்கு எதிராக போராடினான். அவன் அனைவரின் மனதை அறிந்து அவரது உணர்வுகளையும் ஏக்கங்களையும் புரிந்து கொண்டான். அவன் விரும்பிய இடத்தில் எந்த நேரமும் இருந்து கொண்டு அவனுடைய நண்பர்களை தேடி கண்டு உதவி செய்தான். சித்தி அற்புதங்கள். ஆஞ்சநேயன் மாய மந்திரத்தை பயன்படுத்தி 3 முக்கிய சித்திகளை செய்தான். அவை: 1. உடலின் பரிமாண மாற்றம். அவன் உடலை 3 பரிமாணங்களில் மாற்றி மனிதர்களின் பார்வையில் மறைந்து விடுமாறு செய்து கொண்டு பணி செய்தான். 2. எண்ணற்ற மனிதர்களை உருவாக்குதல். அவன் ஒரே நேரத்தில் பல வடிவங்களில் தோன்றி ஏற்றுக்கொள்ள முடியாத தொலைவுகளை அகற்றினான். 3. அவனின் உடலை மறைக்குமாம். அவன் உடலை எவ்வளவு தூண்டினாலும் அது தெரியாது, அந்த மாய மந்திரம் அவனை மறைத்து விடும். அறிவும் பண்பும். ஆஞ்சநேயன் இப்போது உலகின் எந்த பிரச்சனையையும் நேரடியாக சமாளிக்க முடியும் என்பதில் உறுதி கொண்டிருந்தான். ஆனால் அவன் இக்கேள்விக்கு மிகவும் வியந்து உள்வாங்கியது: இந்த சக்தி மக்களுக்கு உதவுவதற்கான வழி தான் என் செயல், ஆனால் அதற்கு என்னவாக இருக்க வேண்டும்? நேர்த்தியான பலசார்ந்து. இது உண்மையில் மாய மந்திரத்தின் தவிர்த்து ஆஞ்சநேயன் நமக்கு உண்மையான மார்க்கங்களை எளிதாக மாற்றி பயன்படுத்த இயலும். இப்பொழுது ஆஞ்சநேயன் அவன் பெற்ற ஞானத்தை பகிர்ந்து உலகத்தின் நன்மைக்காக எப்போதும் உதவ செய்ய வழிகாட்டும் அதிகாரம் பெற்றவர் ஆகிவிட்டான்.